Welcome to Alpha Coaching Center. எல்லோருக்கும் வணக்கம். ஸோ டிஆர்பியில் நேற்று அப்டேட் பண்ண ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் ஆனது பேப்பர் 1க்கு டென்டேட்டிவாக 24/1/2026 இந்த டேட்லேயும் பேப்பர் 2க்கு 25/1/2026 இந்த டேட்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. ஸோ இந்த டேட்டில் கண்டிப்பாக எக்ஸாம் ஆனது நடத்திடுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த எக்ஸாம் வந்து யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஸ்கூலில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணக்கூடிய இடைநிலை ஆசிரியர் மற்றும் பட்டதாரி ஆசிரியர் யாரெல்லாம் டெட் வந்து பாஸ் பண்ணலையோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைக்கக்கூடிய ஒரு சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு. முதல் எக்ஸாம் வந்து ஜனவரி 2026, இரண்டாவது எக்ஸாம் வந்து ஜூலை 2026, மூணாவது எக்ஸாம் வந்து டிசம்பர் 2026. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமும் ஓகே 2027 இதேமாரி பிளான் வந்து பண்ணுவாங்க, கண்டிப்பாக நடக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ்க்கு அதே மாதிரி மற்ற டீச்சர்ஸ்க்கும் ஓகேங்களா. இப்போ சப்போஸ் வந்து டீச்சர் ட்ரைனிங் பிஎட் முடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2026 வந்து கண்டிப்பாக எக்ஸாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ மாற்றமே கிடையாது. இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் இல்லை 2 டைம் வந்து டெட் எக்ஸாம் வந்து டெஃபினட்டாக வைப்பான். சரிங்களா? ஸோ வரக்கூடிய இந்த எக்ஸாமுக்காக 24/1/2026, 25/1/2026 வரக்கூடிய பேப்பர் 2 எக்ஸாமுக்காக நம்முடைய இன்ஸ்டியூஷன்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன் அண்ட் டைரக்ட் டெஸ்ட் பேட்சு அதேமாதிரி ஆன்லைன் கிளாஸு டைரக்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான ஷெடியூல் தான் இந்த வீடியோ. சரிங்களா? ஸோ எக்ஸாம் வந்து 23/11/2025 இந்த டேட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஜாயின் பண்ணுறவங்க முன்னாடியே ஜாயின் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த டேட்டுக்கு அப்புறம் ஜாயின் பண்ண வேணாம், முன்னாடியே ஜாயின் பண்ணி இப்போலேருந்து படிக்க ஆரம்பிங்க. ஸோ நாங்கள் சொல்லக்கூடிய டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் வந்து ரெகுலராக நாங்கள் சொல்லக்கூடிய டெஸ்ட்டை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் போதும். வரக்கூடிய இந்த ஸ்பெஷல் டெட் எக்ஸாமில் 100 மார்க்குக்கு மேலே உங்களால் சிம்பிளாக எடுக்க முடியும். சரிங்களா? ஸோ வாங்க இந்த ஸ்பெஷல் டெட் எக்ஸாமுக்காக பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 நியூ டெஸ்ட் பேட்ச் அண்டு ஆன்லைன் அண்ட் டைரக்ட் கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து தெளிவாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் 1க்கு தனி டெஸ்ட் பேட்ச், பேப்பர் 2க்கு தனி, அதேமாரி பேப்பர் 2 சோசியல் சயின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தனி டெஸ்ட் பேட்ச் கிளாஸ். சரிங்களா? ஸோ நாம் வந்து ஒரு டைம் டேபிள் கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ ஒரு டைம் டேபிள் கொடுத்துருவோம். அந்த டைம் டேபிள் நம்ம என்ன சொல்லியிருக்கோமோ அதன் அடிப்படையில் வந்து தேர்வு நடைபெறும். எக்ஸாம்பிளுக்கு பேப்பர் 1ஓட டைம் டேபிள் வந்து இது அப்படின்னா ஸோ டெஸ்ட் 1 வந்து என்னைக்கு 23ஆம் தேதி அப்படின்னா சைக்காலஜி என்ன டாபிக், தமிழ் என்ன டாபிக், இங்கிலீஷ் என்ன டாபிக், மேக்ஸ் என்ன டாபிக், இபிஎஸ் அதாவது சயின்ஸ் அண்ட் சோசியல் என்ன டாபிக். ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஒரு 3 பாடம் தான். இங்கேயும் ஒரு 3 பாடம் தான், இங்கே ஒரு 4 பாடம், இங்கே ஒரு 4 பாடம், இங்கே ஒரு 4 பாடம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் படிக்கிறீங்க. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 150 கொஸ்டின் டெஸ்ட் எழுத போகிறீங்க. இந்த டெஸ்ட்டை நீங்கள் ஆன்லைனில் வந்து எழுதிக்கலாம். இதே டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் கொடுத்துருவோம். நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஜெராக்ஸ் பண்ணி ஓஎம்ஆரில் எழுதிட்டு அதுக்கான ஆன்சரை வந்து டைரெக்டாக ஆப்பில் போய் நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்டாக நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 30 டெஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணும்போது நீங்களே சொல்லுவீங்க, சார் தேங்க்யூ சார், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, என்னால் கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் 100 மார்க்குக்கு மேலே எடுக்க முடியும் அப்படிங்கிற பாசிட்டிவ் ஃபீட்பேக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லுவீங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு டைம் டேபிள் கொடுத்துருவோம். அந்த டைம் டேபிள் அடிப்படையில் தான் உங்களுக்கு தேர்வுகளானது நடைபெறும். சரிங்களா? ஸோ டெட்டு பேப்பர் 1க்கு வந்து ஒரு தனி பிளான், டெட்டு பேப்பர் 2 மேக்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு ஒரு தனி பிளான், டெட்டு பேப்பர் 2 வந்து சோசியல் சயின்ஸ்க்கு வந்து ஒரு தனி பிளான். ஓகேங்களா? ஸோ எல்லாத்துக்கும் ஸ்டடி பிளான் வந்து மாறும். ஸோ டெட்டு தேர்வு வர முறை ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம் வர வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஆனது வந்துகிட்டே இருக்கும். அதாவது ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் வர வரைக்கும் ஓகேங்களா? ஸ்டடி பிளான் கொடுத்துருவோம், வேர் டு ஸ்டடி கொடுத்துருவோம், ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இலவசமாக பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அப்ளிகேஷனில் போட்டுருவோம். உங்களுக்கு எப்போ தேவைப்படுதா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக டைம் டேபிளை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா எக்ஸாமில் உறுதியாக வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? தேர்வானது ஆன்லைனில் நடக்கும், பிடிஎஃப்பில் நடக்கும், நேரடி மெத்தேடில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டானது நடக்கும். ஓகேங்களா? ஸோ படிக்க வேண்டிய பாடத்தை தெளிவாக படித்து முடிச்சுட்டு இந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து போட்டு பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்டவணையின் அடிப்படையில் மொத்த தேர்வுகள் வந்து எவ்வளோ சார்னு பார்த்தீங்கன்னா 30 டெஸ்ட் வருங்க. ஓகேங்களா? டைம் டேபிள் படி வந்து பார்த்தீங்கன்னா 30 டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு அப்புறம் நமக்கு டைம் இருக்கும் பட்சத்தில் மாடல் எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வச்சு கொடுப்போம். ஓகேங்களா? ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும், மாடல் எக்ஸாம் ஆனது இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா டிஆர்பி அப்டேட் பண்ண டைம் டேபிள் படி டென்டேட்டிவாக ஓகேங்களா ஒரு உத்தேச டேட் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி இதுவே 100% ட்ரூ ஓகே நடக்கும். இன்கேஸ் மாறிச்சு அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக
எக்ஸஸாக நிறையா டெஸ்ட் வச்சு கொடுத்துரும் சரிங்களா. ஸோ ஸ்பெஷல் டெட் தேர்வு வரை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சியானது வழங்கப்படும். ஒவ்வொரு தேர்வும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டெட் மாதிரியே தான் இருக்கும். 150 கொஸ்டின்ஸ் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 150 கொஸ்டின்ஸ் பேப்பர் 1 அப்படின்னா சைக்காலஜி ஒரு 30 கொஸ்டின், தமிழில் ஒரு 30 கொஸ்டின், இங்கிலீஷ் ஒரு 30 கொஸ்டின், மேக்ஸ் ஒரு 30 கொஸ்டின், இவிஎஸ்லேருந்து ஒரு 30 கொஸ்டின்ஸ். இது மாதிரி எக்ஸாம் பேட்டர்னில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுமே இருக்கும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் எங்கே நீங்கள் டெஸ்ட்டு போட்டாலும் சரி இது மாதிரி போட்டால் மட்டும்தான் உங்களால் எக்ஸாமில் அதிகமான மார்க்கானது எடுக்க முடியும் ஓகேங்களா. ஸோ அது மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேஜில் மொத்தம் டோட்டலாக எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கும்? 5000 கொஸ்டின்ஸ் பக்கம் இருக்கும் ஓகேங்களா. அதேமாரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா டெட்டு கொஸ்டினுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஆன்லைன் டெஸ்ட்டாக ஃப்ரீயாக வச்சு கொடுத்துருவோம் ஓகேங்களா. ஸோ இந்த டெஸ்ட் எப்படி சார் எழுதணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆப் இருக்குது, ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் ஆப் இருக்குது. அந்த ஆப்பை லாகின் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா இதுமாரி காமிக்கும். ஸ்பெஷல் டெட்டு பேப்பர் 1, ஸ்பெஷல் டெட்டு பேப்பர் 2, ஸ்பெஷல் டெட்டு பேப்பர் 2 சோசியல் சயின்ஸ்னு காமிக்கும் ஓகேங்களா. சப்போஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார் நான் ஸ்பெஷல் டெட்டு பேப்பர் 1 அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து கண்டென்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் பாருங்கள் உங்களுக்கு ஸ்டடி பிளான் என்னென்னக்கு என்னென்ன படிக்கணும், டெஸ்ட் பேட்ச் ஆன்லைன் டெஸ்ட் வந்து நீங்கள் இங்கே தான் எழுத போகிறீங்க, கொஸ்டின் பேப்பர் வந்து இங்கே தான் டவுன்லோட் பண்ண போகிறீங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டெட்டு பேப்பர் 1ல் ஒரு 60 டெஸ்ட்டு, டெட்டு பேப்பர் 2 மேக்ஸ் அண்ட் சயின்ஸில் 92 டெஸ்ட்டு, டெட்டு பேப்பர் 2 சோசியல் சயின்ஸில் 77 டெஸ்ட்டு, தமிழ் தகுதி தேர்வில் ஒரு 7 டெஸ்ட் இருக்குது ஓகே. டெட்டு பேப்பர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 2022 நியூ சிலபஸ் அடிப்படையில் ஒரு 60 டெஸ்ட் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா தமிழ் டெஸ்ட் மட்டும் இருக்கும் ஓகே. டேட் வைஸ் 5/10/2021 அதுமாரி டேட் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்போம். உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டை நீங்கள் வந்து படித்து முடிச்சுட்டு நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ முந்தைய ஆண்டு வினாத்தாள்கள் அனைத்தும் பாட வாரியாக ஆன்லைன் தேர்வாக உங்களுக்கு வைக்கப்படும் சரிங்களா. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ சார் வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5000 கொஸ்டின்ஸ்க்கு மேலேயே வரும் ஓகேங்களா. ஸோ இந்த எக்ஸாமில் டோட்டலாக ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸு 10,000 கொஸ்டின்ஸு. கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ல தான் எக்ஸாமில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க் வந்து ரொம்ப சுலபமாக எடுத்துடலாம் சரிங்களா. அது போக தமிழுக்கு, இங்கிலீஷ்க்கு, மேக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்குது. அதே மாதிரி ரெக்கார்டர் கிளாஸ் ஆனது உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் கிளாஸ் மாதிரி உங்களுக்கு இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்க. எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கான் எங்கெல்லாம் நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டீச்சர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன சொல்கிறது ஒரு ரிவிஷன் மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக எடுத்து கொடுத்துருவோம். ஸோ அந்த கிளாஸ் டைம் எப்போ சார் இருக்கும்? நாங்கள் எல்லாருமே ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே நைட்டு 7ல் இருந்து 10க்குள்ளே ஓகேங்களா. ஸோ இந்த டைம்குள்ளே தான் உங்களுக்கு கிளாஸே நடக்கும். ஒரு 2 ஹவர்ஸ் வந்து பிளான் பண்ணியிருப்போம் ஓகேங்களா. 2 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் வந்து நடக்கும் சரிங்களா. சப்போஸ் உங்களால் அந்த கிளாஸ் வந்து நீங்கள் ஆன்லைனில் பார்க்க முடியல, கூகுள் மீட்டில் பார்க்க முடியல அப்படின்னா அதே கிளாஸ் நாங்கள் ரெக்கார்டட் பண்ணி ஆப்பில் அப்டேட் பண்ணிடுவோம் ஆர் யூடியூப்ல வந்து அப்டேட் பண்ணிடுவோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு மட்டும் லிங்க் கொடுப்போம், நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா. ஸோ தமிழுக்கு, ஆங்கிலத்துக்கு, கணிதத்திற்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அண்ட் ரெக்கார்டட் கிளாஸஸ் ஆனது கொடுத்துருவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் கிளாஸ் மாதிரி இருக்கும் ஓகேங்களா. லைன் பை லைன் நடத்தாமல் ஒரு டாபிக் அப்படின்னா எது முக்கியம், எதெல்லாம் கொஸ்டின்லாம் கேட்போம், இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். ஒரு ஓரலாக கதை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருவோம். தமிழுக்கு, இங்கிலீஷ்க்கு, மேக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டாபிக் எல்லாமே சார் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக போட்டு கொடுத்துருவாரு. சுருக்குதல், எல்சிஎம், ஹெச்சிஎஃப் எல்லாமே 6லேருந்து உங்களுக்கு 10 வரைக்கும் வந்து பேப்பர் 2க்கு, 1லேருந்து 10 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1க்கு தெளிவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளான் பண்ணி நாங்கள் முடிச்சு கொடுத்துருவோம் சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கண்டு டைரக்ட் கிளாஸ் ஆனது இருக்குது. அதேமாதிரி டைரக்டாகவும் கிளாஸ் வந்து இருக்குது சண்டே கண்டா ஓகேங்களா. குமராபாளையத்தில் இருக்கக்கூடிய ஐன்ஸ்டீன் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக வந்து டெஸ்ட் வந்து போட்டுக்கலாம். அங்கேயே வந்து டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து கவனிச்சிக்கலாம். ஒன்லி சண்டே மட்டும் சரிங்களா. தேர்வுகள் அனைத்தும் ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் அப்ளிகேஷனில் நடைபெறும் ஓகேங்களா. ஸோ எல்லா எக்ஸாமும் பார்த்தீங்கன்னா ஆப் வச்சுருக்கோம். அந்த ஆப்பில் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துரும். உங்களுக்கு எல்லாமே அங்கேயே வந்துடும் ஓகேங்களா. ஸோ ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கொஸ்டின் வேணால் எப்போ வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ எந்த மெட்டீரியல் வேணால் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆப்பில் அப்டேட் பண்ணி கொடுத்துரும். தேர்வு முடிஞ்சு வேட்டி உங்களுடைய மார்க் வந்து என்ன, உங்களுடைய ரேங்க் வந்து என்ன, தப்பான கொஸ்டினுக்கு வந்து சரியான விடை வந்து என்ன எல்லாமே ஆப்பில் தெளிவாக பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ எக்ஸாம் முடிச்சு வேட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மார்க் வந்து 150க்கு வந்து எவ்வளோ எடுத்திருக்கீங்க, 100 மார்க்கு, ரேங்க் வந்து என்ன ஓகே, டோட்டலாக எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேங்க் எடுத்திருக்கீங்க, அந்த ரேங்க் எடுத்துன்னு சொல்லி ஈஸியாக பார்த்துக்கலாம். சரியான விடை தப்பான கொஸ்டின் செஞ்சு அப்படின்னா அதுக்கான சரியான விடை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்பில் பார்த்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ வந்து டெட்டு பேப்பர் ஒன்று கிளிக் பண்ணுறீங்க, இதில் கண்டென்ட் போகிறீங்க ஓகேங்களா. ஸோ டெஸ்ட் பேட்சில் போனீங்க அப்படின்னா இங்கே டெஸ்ட் ஸ்மார்ட் டெமோ 1 காமிக்கிறேன் பாருங்கள். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வியூ ஸ்டேட்டஸ் இப்போ நான் பார்க்குறேன் ஓகேங்களா. ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அம்மா 137 மார்க் வந்து எடுத்துருக்காங்க ஓகே, ஈஸ்வரி வாசுன்னு சொல்லி இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ கொஸ்டின் வரும், அதுக்கான ஆன்சர் காமிக்கும்.
பார்த்தீங்கன்னா 137 கொஸ்டின் ரைட் எழுதியிருக்காங்க 150 கொஸ்டின்ஸ்க்கு. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 242 ஸ்டூடெண்ட்ஸில் அவங்க வந்து ஃபஸ்ட் ரேங்க் வந்து எடுத்திருக்காங்க. அவங்க தப்பான கொஸ்டின் வந்து பார்க்கணும் அப்படின்னா அவங்க வியூ சொல்யூஷன் இந்த இது இருக்கும், ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம், ஈஸியாக பார்த்துக்கலாம். இல்லை அங்கேயே வியூ சொல்யூஷன் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் காமிங்க. சைக்காலஜி வந்து மார்க் எடுத்திருக்காங்க. தமிழ் வந்து 4 கொஸ்டின் தப்பு. ஓகே, இந்த கொஸ்டின் வந்து தப்பு எழுதியிருக்காங்க. மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் தப்பு எழுதியிருக்காங்க. இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், ஈஸியாக வந்து நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி வந்து ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஆப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துக்கலாம். சரிங்களா? டெஸ்ட்டுக்கான ஷெடியூலும் ஆல்ஃபா கோச்சிங்ஸ் அந்த ஆப்லேயே இருக்குது. ஒவ்வொரு தேர்விலும் 3 முறை எழுதலாம். ஓகேங்களா சார்? 3 டைம்ஸ் சொல்லியிருப்போம். ஆனால் வந்து எக்ஸாம் எழுதும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டைம் தான் கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படின்னா ரேங்க் வந்து அப்டேட் பண்ணுறதுக்காக ஒரு டைம் கொடுத்துருப்போம். டெஸ்ட்டு முடிய ஒரு 15 டெஸ்ட்டு முடிச்சு அப்படின்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட் வந்து 3 வந்து மாற்றி கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ டெஸ்ட்டு வந்து எழுதிட்டீங்க அப்படின்னா எத்தனை டைம்னா திரும்ப எடுத்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? திரும்ப டெஸ்ட் வந்து நீங்கள் எத்தனை டைம்னா எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ உங்களால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் டெஸ்ட் எழுத முடியல அப்படின்னா அந்த டெஸ்ட்டை நீங்கள் OMR ஷீட் டவுன்லோட் பண்ணி OMR ஷீட்டில் 150 கொஸ்டினுக்கு ஃபஸ்ட்டு ஷேட் பண்ணிக்காங்க. அதுக்கப்புறம் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு 1வது கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் ஏ, 2வது கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் பி, 3வது கொஸ்டின் வந்து ஆப்ஷன் சி, 4வது கொஸ்டின் வந்து ஆப்ஷன் டி. இது மாதிரி வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் டெஸ்ட்டை வந்து முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ உங்கள் வீட்டில் இருக்கேன், குழந்தைங்க இருக்காங்க, என்னால் 3 ஹவர்ஸ் உட்கார முடியாது, ஆன்லைனில் எழுத முடியாது அப்படின்னா ஸோ இது மாதிரி OMR எழுதிட்டு அதே கொஸ்டின் வந்து இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மார்க்கு ரேங்க் எல்லாம் ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ PDF ஃபார்மேட் வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து கொடுத்துருவோம். நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஜெராக்ஸ் பண்ணி கூட டெஸ்ட் வந்து எழுதிக்கலாம். சரிங்களா? தவிர்க்க முடியாத காரணத்தால் தேர்வு எழுத முடியாமல் போச்சு அப்படின்னா அந்த தேர்வை நீங்கள் எப்போ விரும்பப்படுறீங்களோ அந்த டைம் வந்து எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேஜில் நீங்கள் எப்போ வேணால் ஜாயின் பண்ணலாம். 24/7 டெஸ்ட் டைம் வந்து 24/7 நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணாலும் சரி டெஸ்ட்டு 1லேருந்து எழுத ஆரம்பிக்கலாம். சரிங்களா? சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் 2026 பார்த்துட்டு ஸோ அந்த டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ண சொல்லி கேட்பாங்க. நீங்கள் 2026 ஜனவரி 1 ஜாயின் பண்ணாலும் சரி நீங்கள் டெஸ்ட்டு 1லேருந்து வந்து எழுதிக்கலாம். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து பார்த்துருக்கோம். ஏங்க சார் நீங்கள் 23 போட்டிருக்கீங்க அப்படின்னா இப்போ வந்து நவம்பர் 15, 16 வந்து பார்த்தீங்கன்னா டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 நடக்குது. ஸோ அதனால தான் இந்த டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ இன்றைக்கி தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15/10/2025. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ நான் பார்க்குறேன், நான் வந்து டெட்டுக்கு வந்து படிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் இப்போவே ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டும் அந்த பிளான் டவுன்லோட் பண்ணி ஒவ்வொரு பாடமாக படிக்க டிக் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ அப்படி படிக்கும்போது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் ரிவிஷன் பண்ணிவிட்டு டெஸ்ட்டு போகிறதும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக சொல்கிறேன், முன்னாடியே ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த எக்ஸாமுக்காக நாம் வச்சிருக்கக்கூடிய ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3000 ரூபா வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்வு கட்டணம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆஃபர் வந்து கொடுத்துருக்கோம் 23/11/2025 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ்க்காக ஒரு 500 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி 2500 ரூபா ஃபீஸ் வந்து கொடுத்துருக்கோம். தேர்வு கட்டணம் அனுப்ப வேண்டிய தொலைபேசி எண் வந்து பார்த்தீங்கன்னா 9952563892 இந்த நம்பருக்கு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு இந்த டெஸ்ட் பேஜில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஜிபே இருக்குது, அதேமாரி ஃபோன்பே இருக்குது, பேடிஎம் இருக்குது. ஓகேங்களா? 3 மெத்தடில் அமௌண்ட் பே பண்ணிக்கலாம். அமௌண்ட் பே பண்ண வேண்டிய உங்கள் பெயர், டீச்சர்ஸோட நேம் வந்து போட்டுக்காங்க. அவங்களுடைய கோர்ஸ் பேர் டெட்டு பேப்பர் 1, டெட்டு பேப்பர் 2, மேக்ஸ் அண்ட் சயின்ஸா ஆர் சோசியல் சயின்ஸான்னு போட்டுக்காங்க. அமௌண்ட் பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட் வந்து இதே நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா எங்கள் சைடில் இருந்து ஒரு 24 மணி நேரத்துக்குள்ளே, ஓகேங்களா, ஒரு 2 டேஸ் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் பண்ணி கோர்ஸ் ஆனதை ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ கால் கொஞ்சம் வெயிட்டிங் வரும் ஆர் பிஸின்னு வரும். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு அமௌண்ட் பே பண்ணிடுங்க. அதே மாதிரி வந்து இதே நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ரிப்ளை வந்துடும். சரிங்களா? ஸோ ஒரு 24 ஹவர்ஸ் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சரிங்களா? வேறு ஏதேனும் சந்தேகம் இருப்பின் 9952563892 இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆஃப்டர்நூன் 1 to ஒரு 6 o'clock கால் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் வந்து 2 to 6 மணிக்குள்ளே வந்து கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் சொல்லிடுவேன். மார்னிங் உங்களுக்கு எப்போ வேணால் நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம். மேக்ஸிமம் இந்த டைமில் டக்குன்னு பிக் பண்ணிடுவேன். ஓகேங்களா? இந்த பயிற்சியானது ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கப்படும். சரிங்களா? ஸோ உங்கள் டீச்சர்ஸ், உங்களோட ரிலேஷன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் படிக்கிறாங்க அப்படின்னா இந்த வீடியோ மறக்காமல் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நல்லா படிங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.